பாயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சூட்டு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வந்ததுன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டைஜஷன் நிறைய பேருக்கு நார்மலாக இருக்காது. ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸும் ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக எடுக்கிறோம், வாட்டர் இன்டேக் சரியாக எடுக்கலைன்னா அது வந்து ஹீட் பாயில்ஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. வந்து நம்ம நிறைய நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்குறோம், லேட் நைட் தூங்குறோம், கண் விழிச்சிருக்கிறது. ஸோ இது எல்லாமே பாடியில் ஹீட்டாக தான் கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் ஹீட் பாயில்ஸும் வரும். நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஹீட் ஆச்சுனாவே இந்த மாதிரி நிறைய பேர் கட்டி வந்துடும். கரிசலாங்கண்ணி கற்பம் எடுக்கலாம். இந்த கற்பம் மருந்துகள் எல்லாமே நமக்கு டைஜஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணும். கான்ஸ்டிபேஷனை இது வந்து கம்ப்ளீட்டாக குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். டேண்ட்ரஃப் எப்படின்னா நமக்கு அதிகமாக குளிர் இருந்தாலும் வரும், ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வருது. ஓவராலாக ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பரங்கிப்பட்டை பெஸ்ட்டு சொல்யூஷன். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ தரத்துக்காக தான் நம்ம கூட சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், இந்த சம்மர் டைம்ல வந்து ஹீட் பால்ஸ்லாம் வரும், அப்புறம் கொப்பளமா வரும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்றது டாக்டர்? அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு ஆக்னியும் அப்பதான் புதுசா வரும், ரொம்ப ஹீட் இருக்கனால அப்பதான் வரும். ஸோ இதுக்கு சித்த மருத்துவத்துல என்ன சொல்யூஷன் இருக்கு டாக்டர்? இந்த ஹீட் பாயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சூட்டு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வந்ததுன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடலில் அதிகமான உஷ்ணம் இருக்குது, இல்லை நம்ம இருக்கக்கூடிய இடம் ஸோ ரொம்ப அந்த அனல் அடிக்கும் பார்த்தீங்களா சம்மர் டைமில். நான் வெயிலே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன்னுவாங்க, ஆனாலும் நமக்கு ஹீட் பாயில்ஸ் வருதுன்னா பாடி நமக்கு அதிகமான ஹீட் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து டைஜஷன் நிறைய பேருக்கு நார்மலாக இருக்காது. ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸும் ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக எடுக்கிறோம், வாட்டர் இன்டேக் சரியாக எடுக்கலைன்னா அது வந்து ஹீட் பாயில்ஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த ஹீட் பாயில்ஸை வந்து நம்ம சரி செய்யணும். எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கணும்னா ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிறது, மேக்ஸிமம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சம்மர் டைமில் நிறைய பேருக்கு பாடி ஹீட்டாக இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அப்போவும் வந்து நம்ம நிறைய நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்குறோம், லேட் நைட் தூங்குறோம், கண் விழிச்சிருக்கிறது. ஸோ இது எல்லாமே பாடியில் ஹீட்டாக தான் கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் ஹீட் பாயில்ஸும் வரும். ஸோ இதில் ஹீட் பாயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த பாயில்ஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது பெயின் அதிகமாகி பஸ் கலெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அது க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது பாடிக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் சித்தாவில் இருக்குது. ஸோ அப்படி சித்தா மெடிசன்ஸில் நம்ம இப்போ ஹோம் ரெமெடியை விட அது மெடிசன்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெடிசன்ஸாக எடுக்கும்போது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சீமையகத்தின்னு சொல்கிற ஒரு பிளான்ட், இது முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த கட்டிகள், சீழ் நிறைந்த கட்டிகள், இந்த மாதிரி பஸ் கலெக்ட் ஆகிருக்கு, ரொம்ப பெயினாக இருக்குன்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்துமே மெடிசன்ஸ் நமக்கு கிடைக்குது, ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீமையகத்தி இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆயின்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி மார்னிங் நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஒட்டுறோம், கல்லுப்பு வெந்நீரில் வந்து நல்லா கல்லுப்பு போட்டு அந்த கட்டி மேலே நம்ம ஒற்றம் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது அந்த ஹீட் பாயில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். டயட்டில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய், கற்றாழை இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்ணும். இதில் வெஜிடபிள்ஸில் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? ஸோ நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள், பூசணிக்காய் இருக்கலாம், வெள்ளரிக்காய் எடுக்கலாம், சௌச்சௌ, நூக்கோல், இந்த மாதிரி காய்கறிகளை ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி நம்ம எடுத்து நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஹீட் ஆச்சுனாவே இந்த மாதிரி நிறைய பேர் கட்டி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க, அந்த பிம்பிள்ஸ் நிறைய பேருக்கு வருது, அப்போ தான் வருமே சம்மர் டைமில். நார்மலாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு டைமில் வரும், லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி வரும். பட் இந்த சம்மர் டைமில் ஃபேஸில் நிறைய குட்டி குட்டியாக பிம்பிள்ஸ் வந்துடும். அது கையை வச்சாலே ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். இதே டயட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். மெயினாக இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். நான்வெஜ் நிறைய சாப்பிடுவாங்க, தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும்
ஃபேஸில் நமக்கு இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றது, ஹேர் ஃபால் ஆகிறது, டேண்ட்ரஃப் நிறைய வர்றது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நெல்லிக்காய் சேர்ந்த இந்த திரிஃபலா பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம எடுக்கலாம். நெல்லிக்காய் கற்பம் எடுக்கலாம், கரிசலாங்கண்ணி கற்பம் எடுக்கலாம். இந்த கற்பம் மருந்துகள் எல்லாமே நமக்கு டைஜஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணும். கான்ஸ்டிபேஷனை இது வந்து கம்ப்ளீட்டாக குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கான்ஸ்டிபேஷன் நமக்கு குறையிறதுக்கு இது எல்லாமே டயட்டில் வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இது இம்பார்ட்டண்ட். டெய்லி நம்ம நைட் என்ன பண்ணலாம்னா திரிஃபலா சூர்ணம் எடுத்துக்கலாம். திரிஃபலா சூரணம். ஓகே டாக்டர். நீங்கள் கற்றாழை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் வந்து கற்றாழை வந்து ஒரு 7 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அவ்வளோ கழுவுனீங்கன்னா அதில் இருக்க சத்து போயிரும்ப்பா, அது அப்படி எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது கரெக்ட் டாக்டர்? இந்த கற்றாழையே நம்ம இன்டர்னலாக உள்ளுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிடணும். எதுக்காக சொல்கிறோம்னா, இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளூயிட் வருங்க. எல்லோயிஷாக ஒரு ஃப்ளூயிட் வரும். அதுவுமே நிறைய மெடிசன் வேல்யூ இருக்கக்கூடியது தான். அந்த ஃப்ளூயிட் கலெக்ட் பண்ணி தான் மூசாம்பரம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்தால செய்வாங்க. அதுவுமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆக்னிஸ்க்கு, ஹேர் ஃபாலுக்கு, நிறைய பேருக்கு மூட்டு வீக்கம் இருக்குது, அதுக்கு எல்லாமே மெடிசனாக இந்த மூசாம்பரம் பற்று மருந்தாக பயன்படுது. ஆனால் அது இன்டர்னலாக உள்ளுக்கு எடுக்கும்போது ஒரு மாதிரி நமக்கு நாக்கெல்லாம் நமைக்கிற மாதிரி இருக்குங்க, எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம கற்றாழையை நல்லா வாஷ் பண்ண சொல்கிறோம். அந்த பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை அதுக்கப்புறம் மோரோடு சேர்த்து குடிக்கலாம். இல்லை அதை நல்லா அரைச்சிட்டு கற்கண்டு சேர்த்து பாகு மாதிரி சிரப் மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கற்றாழை உள்ளுக்கு எடுக்கும்போது வாஷ் பண்ணிட்டு எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அப்போ ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது அது வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ் மாதிரி 1 or 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். டாக்டர் அதே மாதிரி இந்த வெயில் டைமில் தான் நம்ம வெயிலில் இருக்கும்போது நிறைய வேர்த்து ஊற்றி நம்ம தலைக்குள்ளேயே அந்த அழுக்கெல்லாம் போய் டேண்ட்ரஃபாக மாறும். ஸோ இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனைங்கிறது சம்மர் டைமில் வந்து தலை விரிச்சு ஆடுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா டாக்டர்? டேண்ட்ரஃப் எப்படின்னா நமக்கு அதிகமாக குளிர் இருந்தாலும் வரும், ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வருது. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? டேண்ட்ரஃப் சம்மர் டைமில் எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அலோவேரா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஹேர் பேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட்டு ஹேர் ஆயில். ஸோ இந்த ஹேர் ஆயிலை நம்ம என்னென்னா அந்த டேண்ட்ரஃப் நமக்கு குறையணும், சேம் டைம் தலையில் மாய்ஸ்சர் வந்து மெயின்டைன் ஆகணும். ஸோ அப்படி சொல்லும்போது ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணோம்னா, இந்த வலம்புரிக்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்குது, நல்லா திருகிட்டு இருக்கும், 2 ஸ்க்ரூ போட்டு 2 காயை கட்டி வச்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ வலம்புரிக்காய் நாட்டு மருந்து கடையிலேயே இருக்கும். இதை வாங்கிட்டு வந்து நல்லா ட்ரையாக இருக்கும், இது தண்ணீரில் போட்டு வச்சிடணும். நைட்டே தண்ணீரில் ஊறின பிறகு அரைச்சி எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த வலம்புரிக்காய் நமக்கு வந்து ஒரு 200 கிராம்ஸ் இருக்குன்னா 50 கிராம்ஸ் நம்ம வந்து பெப்பர், மிளகு, ஸோ 50 கிராம் மிளகு, இதுவே நைட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மோரில் ஊற வச்சு வச்சிடணும். ஸோ இது தண்ணீரில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம். மிளகு ஒரு 50 கிராம் எடுத்து மோரில் ஊற வச்சு அரைச்சி நம்ம அதையும் எடுத்துக்கிறோம். இதை வந்து மிளகு வந்து காரமாக இருக்குமே, நிறைய பேருக்கு இந்த டவுட் எனக்குமே கேட்கும்போது வந்துச்சு, காரமாக இருக்குமே தலையில் போட்டால் எரிஞ்சிருமோ அப்படின்னு. ஸோ மிளகு காரமாக இருக்கும், அதுக்கு தான் அதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த வலம்புரிக்காய் 200 கிராம்ஸ்னால் பெப்பர் வந்து 50 கிராம் நம்ம எடுக்கிறோம். பட் இந்த மிளகு போட்டால் தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து மறையும், அந்த ஃபங்கஸ் வந்து மறைய ஆரம்பிக்கும். இன்னும் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது கூட 100 கிராம்ஸ் ஊற வைத்த வெந்தயம் சேர்க்க போகிறோம். இதில் கூட மருதாணியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கோகோனட் ஆயிலில் நல்லா எண்ணெயாக காய்ச்சி எடுத்து வச்சிடணும். இது வீக்லி 2 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது சம்மரில் நமக்கு வரக்கூடிய அந்த ஹீட் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ எந்த கிளைமேட்லேயும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பலாம் எரியாது. அந்த மிளகு சேர்க்கும்போது எதற்காகனா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ஹெல்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மிளகு இருக்கக்கூடிய இந்த தைலம் தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது டேண்ட்ரஃப் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ டேண்ட்ரஃப் குறையிறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் நமக்கு குறையும். ஸோ டேண்ட்ரஃப் வரதுக்கு இன்னொரு ரீசன் எக்ஸ்ட்ரீமாக நமக்கு ட்ரைனஸ், ஸ்கேல்பில் வந்து ஒரு ட்ரைனஸ், அதிகமான ஒரு வறட்சி தன்மை, வறண்ட தன்மை வர்றதுனாலையும் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம டயட் எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ இளநீர் குடிக்கிறது, பதனி கிடைச்சா பதனி எடுத்துக்கலாம். ஸோ இளநீர்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா வெந்தயம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி தலையில் போடணும். வெந்தயம் வந்து தண்ணீர் விட்டு அரைக்காமல் இளநீர் விட்டு அரைக்கணும்.
அந்த பேஸ்ட்டை வந்து தலையில் போட்டுட்டு வரணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப வேர்வை வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறவங்களாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஓகே டாக்டர். ஸ்கேல்ப்ல இருக்க ட்ரைனஸ் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் இந்த சம்மர் டைம்ல தான். நார்மல் ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்கள இந்த டைம் வரும்போது ஆல்ரெடி எனக்கு ட்ரை ஸ்கின் இது இப்போ அதை விட இருக்கேன்ற மாதிரி ரொம்ப புலம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனா என்ன சொல்வீங்க டாக்டர்? இதுக்குமே ஒரு ஆயில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம எடுத்து நல்லா இந்த பன்னீர் ரோஸ் சொல்லுவோம், லைட் பிங்க் கலரில் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதனோட கேரட், ஸோ எவ்வளோ அளவுக்கு நமக்கு கேரட் வேணுமோ அது வந்து நம்ம எடுத்து அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டோடையும் சேர்த்து சித்தால பரங்கிப்பட்டைன்னு ஒரு ஹர்ப் இருக்குது. அந்த ஹர்ப் வந்து ஓவராலாக ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பரங்கிப்பட்டை பெஸ்ட்டு சொல்யூஷன். இது வந்து ஒரு 20 கிராம்ஸ் நம்ம இதனோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கோகோனட் ஆயிலே இதை நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும். ட்ரை ஸ்கின் காணாமல் போகணும்னா இந்த தைலம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். டெய்லி நைட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ கழுத்தில் நம்ம எங்கெல்லாம் ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ, சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இது மெயினாக கேரட்டும் சரி, இந்த பரங்கிப்பட்டையும் சரி, ரொம்ப அந்த ஸ்கின்னுக்கு வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பேசிக்காக சித்தால கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த பரங்கிப்பட்டைன்னு சொல்கிறது. இதை நம்ம ஆயிலோடு சேர்த்து யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும். நல்லாவே கிடைக்கும். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.